தமிழகத்தைச் சேர்ந்த மேடை பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் திண்டுக்கல் லியோனி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வர இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வொன்றில் அவர் கலந்து கொள்ளப் போவதாக தற்பொழுது விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர் யாழ்ப்பாணத்திற்கு வரக்கூடாது, அவரை ஏன் யாழ்ப்பாணத்திற்கு அழைக்க வேண்டும், அதனை மீறி அவர் இங்கு வந்தால் அவர் நடத்துகின்ற அந்த நிகழ்ச்சியில் யாரும் பங்கு கொள்ளக்கூடாது என்கின்ற கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களிலே முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகின்ற நிலையில் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த சிறுமி டிக்டாக் மூலம் அறிமுகமான இளைஞனால் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. இதற்கு முதல் சாவச்சேரியை மையப்படுத்திய ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருந்தது. அதாவது யுவதி ஒருவர் சாவச்சேரி பகுதியில் நகைகளை திருடி காதலனுக்கு கொடுத்ததாக, அதாவது டிக்டாக் மூலம் அறிமுகமான டிக்டாக் மூலம் காதல் கொண்ட காதலனுக்கு ஒரு இளைஞனுக்கு கொடுத்ததாக செய்திகள் பரவலாக வெளிவந்திருந்தது. அனைவராலும் பேசப்பட்ட ஒரு விடயமாக அந்த விடயம் இருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது மற்றொரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதுவரை யாழ்ப்பாணத்தில் ஒரு மரணம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. அந்த மரணம் அந்த குடும்பத்தை நிலைகுலைய செய்திருக்கிறது, அந்த ஊரை நிலைகுலைய செய்திருக்கிறது. ஒரு சோகமான சம்பவமாக அந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. எனவே இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். திண்டுக்கல் லியோனி அவர்கள் இந்தியா தமிழகத்தைச் சேர்ந்தவர், சிறந்த மேடை பேச்சாளர், இலக்கியவாதி, ஆசிரியர், பட்டிமன்ற நடுவர் என்று பல்வேறுபட்ட திறமைகளை கொண்ட ஒருவராக அவர் இருக்கின்றார். தற்பொழுது வரை பலராலும் ரசிக்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். ஆனால் இலங்கை தமிழர்கள் அவரை வெறுக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர் தமிழகத்திலே தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணித்து வருகின்றார். அதுதவிர ஒரு மதவாதியாக இருக்கின்றார். இந்து மதத்துக்கு எதிராக பல அவதூறு கருத்துக்களை பரப்புவராகவும் இந்து மதத்தை இழிவுபடுத்துகின்ற வகையில் கருத்துக்களை தெரிவிக்கின்றவராகவும் இந்த லியோனி என்பவர் பார்க்கப்படுகின்றார். அதுதவிர அவர் இந்த திமுக அரசாங்கத்திலே தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராகவும் அவர் தற்பொழுது செயற்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் இந்த திண்டுக்கல் லியோனி அவர்கள் திமுகவுக்கு விசுவாசமான ஒருவர், திமுக கட்சியில் இருக்கின்ற ஒருவர், திமுகவிற்காக உழைக்கின்ற ஒருவர், திமுகவிற்காக கடைசி வரை போராடுவேன் என்று சொல்லுகின்ற ஒருவர். எனவே இவ்வாறான ஒருவரை இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். அதாவது இலங்கை தமிழர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள், புலம்பெயர் தமிழர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். ஏன் எதற்காக அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள் சொன்னால், இந்த திமுக எனப்படுகின்ற இந்த கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகம் என்பது மிக பெரியது. கடந்த காலத்தில் உள்நாட்டு யுத்தத்தின் போது திமுகவும் காங்கிரசும் இணைந்து இங்கிருக்கின்ற தமிழர்களை அழித்தொழித்தது, இனப்படுகொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தது என்பதுதான் இலங்கை தமிழர்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அந்த கட்சியில் இணைந்து அந்த கட்சியின் சார்பாக பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தவர் தான் இந்த லியோனி. அதனை தாண்டி இந்து மதம் என்பது இலங்கை தமிழர்களால் அதிகமாக பின்பற்றப்படுகின்ற ஒரு மதமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்து மதம் என்பது பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றப்படுகின்ற மதம். அந்த வகையில் இந்து மதத்திற்கு எதிரான பல்வேறுபட்ட அவதூறு கருத்துக்களை பரப்புகின்றவராகவும் இந்து மதத்தை இழிவுபடுத்துகின்றவராகவும் அறியப்படுவராக இந்த லியோனி இருக்கின்றார். அவரிடம் பல திறமைகள் இருக்கின்றது. அதனை தாண்டி தமிழர்களுக்கும் சமயத்திற்கும் எதிராக செயற்படுகின்ற ஒருவராக இவர் பார்க்கப்படுகின்றார். இந்த நிலையில் தான் இப்படியான ஒருவரை ஏன் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வர வேண்டும், அவரை வைத்து ஏன் நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்கின்ற குரல்கள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன. ஏன் வேறு யாரும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அவ்வாறு இவரை எதிர்க்கக்கூடாது, அவரை ஒரு பேச்சாளராக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே தமிழகத்தில் பிரபலமாக இருக்கின்ற நடன இயக்குனர் கலா மாஸ்டர் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்தபோது அவர் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இங்கு வந்தார். அப்போது கலா மாஸ்டரை பலரும் எதிர்த்திருந்தார்கள். அவர் திமுக கட்சியிலும் இல்லை. அதனை தாண்டி அவர் இறுதி யுத்தம் இடம்பெறுகின்ற போது கலைஞர் டிவியில் மாநாட மயிலாட எனப்படுகின்ற நிகழ்ச்சியை நடாத்தி வந்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டில் தான் அவரை இங்கு வரக்கூடாது என்று பல்வேறுபட்ட எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருந்தது. அதனை மீறி அது நடந்தது, அது வேற கதை. ஆனால் இவ்வாறு கலாமாஸ்டர் எதிர்த்தவர்கள் நேரடியாக திமுகவுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்ற, அதனை தாண்டி பல விடயங்களை செய்திருக்கின்ற லியோனியை ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? அப்படி லியோனியை ஆதரிக்கலாம் என்றால் இனி வருகின்ற காலத்தில் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற கூற்றுக்கு அமைய அனைவரையுமே மன்னித்து நாளை ஸ்டாலின் வந்தாலும் சரி, உதயநிதி வந்தாலும் சரி, யாரு வந்தாலும்
சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு இவர்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றார்களா, அதாவது தமிழர்கள் தயாராக இருக்கின்றார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அப்படி மன்னிக்கின்ற வகையிலான துரோகத்தையா இவர்கள் செய்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வியையும் உங்கள் மனச்சாட்சிக்குள் நீங்களே எழுப்பிக் கொள்ளுங்கள். அந்த வகையில் அந்த நிகழ்ச்சி தொடர்பாக தற்பொழுது விளம்பரப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு கல்லூரியின் அபிவிருத்தி பணிகளுக்காக நிதி திரட்டும் நிகழ்ச்சி, பற்றுமன்ற மன்னன் திண்டுக்கல் லியோனியின் நகைச்சுவை பாட்டு மன்றம், டிக்கெட்டுகளுக்கு இன்று அலையுங்கள், மனம் விட்டு சிரிக்க ஒரு மகத்தான வாய்ப்பு, இவ்வாறுதான் அது தொடர்பான விளம்பரப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே பாட்டு மன்றம் என்கின்ற பெயரிலே ஒரு கல்லூரிக்கு நிதி சேகரிப்பதற்கான நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பலர் யாழ்ப்பாண வைத்தியசாலையாக இருக்கட்டும் அல்லது ஏனைய இடங்களுக்காக இருக்கட்டும் கோடி கோடியாக கொட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான சூழலில் ஒரு கல்லூரிக்கு பணம் சேர்ப்பதற்காக இந்தியாவிலிருந்து லியோனியா கொண்டு வர வேண்டும், வேற ஆட்களே கிடைக்கவில்லையா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே உங்களுடைய முடிவு, மக்களுடைய முடிவு. இதே யாழ்ப்பாணத்தை தாண்டி வேறு மாவட்டத்தில் இந்த நிகழ்வு இடம்பெறுவதாக இருந்தால் இன்று கடும் எதிர்ப்புகள் இதற்கு வெளியிடப்பட்டிருக்கும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற இருக்கின்றதால் தாங்கள் படித்த கல்லூரி, தங்களுடைய ஊர் என்கின்ற அடிப்படையில் பலர் இதனை மௌனமாக கடந்து செல்கின்றார்கள். எனவே இனத்திற்கு எதிராக யார் செயற்பட்டிருந்தாலும், இனத்திற்கு எதிராக எந்த அமைப்பு இருந்தாலும், அந்த அமைப்பில் யார் அங்கம் வகித்தாலும் அதனை எதிர்க்க வேண்டிய தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கின்றது. காரணம், பல லட்சம் பேரை நாங்கள் இழந்திருக்கின்றோம், பல அநியாயங்களை நாங்கள் இவர்களால் சந்தித்திருக்கின்றோம். இன்று கடற்படையின் முன்னாள் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்து தொடர்பாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அவர் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருக்கின்ற நேர்காணலிலே விடுதலை புலிகளின் கப்பல்களை தகர்ப்பதற்கு இந்தியா உதவியது, அதற்கமைய பல கப்பல்களை நாங்கள் இந்தியாவின் உதவியுடன் தகர்த்தோம் என்றார். எனவே திமுக அரசாங்கமும் காங்கிரஸ் இணைந்து செய்த அநியாயம் தொடர்பாக அடுத்தடுத்து இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள், தளபதிகள் இவ்வாறு தகவல்களை வெளியிட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு எதிராக சதி செய்தவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை மன்னிக்க முடியுமா? உங்கள் யோசனைக்கு நாங்கள் இதனை விட்டு விடுகின்றோம். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் டிக்டாக் ஊடாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட இளைஞன் சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய நிலையில் குறித்த இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. டிக்டாக் ஊடாக அறிமுகமான குறித்த இளைஞன் யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த 15 வயதுடைய சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமி தொடர்பாக, அதாவது சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பாக சிறுமியின் தாயாரால் போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய குறித்த சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் தான் துன்னாலை பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமையவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை அண்மையில் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியிலே யுவதி ஒருவர் தனது உறவினரிடமிருந்த நகைகளை திருடி காதலனுக்கு கொடுத்திருந்தார். கட்டங்கட்டமாக திருடி காதலனுக்கு கொடுத்திருந்தார். காதலன் உயர்தர மோட்டார் சைக்கிள் ஒன்றினை அந்த பணத்தில் கொள்வனவு செய்திருந்தார். அந்த சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் அதில் சிலர் நீதிமன்றத்தினால் அப்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதும் இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, நவாலி தெற்கு மானிப்பாய் பகுதியில் பிறந்து 4 நாட்களான சிசு உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த 7ஆம் தேதி இவ்வாறு அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக 7ஆம் தேதி பிறந்த குழந்தை 4 நாட்களில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் அந்த குடும்பம் தற்பொழுது நிலைகுலைந்திருக்கின்றது. அந்த ஊரிலும் இதனால் பெரும் சோகமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குழந்தையின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த குழந்தை யாழ் போதனா வைத்தியசாலையில் பிறந்த நிலையில் இவ்வாறு 4 நாட்களில் உயிரிழந்திருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கேட்கின்ற எங்களுக்கே மனதை உடைக்கின்ற வகையில் இந்த செய்தி இருக்கின்றது. காரணம், ஒரு சிசு பிறந்து 4 நாட்களில் உயிரிழக்கின்றது என்று சொன்னால் அதனை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.